ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 22/10/2025 தனலட்சுமி DL 23க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்து ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 458 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 424, அதுக்கு முந்தின புதன்கிழமை 922 சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட சி போர்டை கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு கிடச்சிருக்கு நண்பா. ஏ, சி அல்லது ஏ. ஸோ இதுதான் இந்த கெஸ்ஸிங்கோடைய ஃபார்மேட். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம். இங்கே நான் வந்து 551 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஏபி. ஸோ இந்த ஏபியோட 1 வந்து கூட்ட போகிறோம், அதாவது சி போர்ட் ப்ளஸ் 1 1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, இங்கேயும் 5ஓட 1 கூட்டினோம்னா 6. ஸோ 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்ட் அல்லது சி போர்ட். ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 756. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 756 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. 756 இதில் நம்மளுக்கு தேவை வந்து ஏபி போர்டு. ஸோ ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் 75 இருக்குது. சி போர்டில் வந்து நம்மளுக்கு 6 இருக்குது, ப்ளஸ் 6 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 6 கூட்டினோம்னா 3, இங்கே 5ஓட 6 கூட்டினோம்னா 1. 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 756க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி போர்டு. ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ இந்த 756க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 753. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. மறுபடியும் இங்கே சி போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி போர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிருக்கு. ஏ போர்டு கிடைக்கல, ஆல் போர்டில் தான் ஹிட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. புதன் டு புதன் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால் புதன்கிழமைட்டாலே நம்மளுக்கு வந்து தனலட்சுமிங்கிற பேரில் வருது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம 753க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 75. இதோட நம்ம 3 கூட்ட போகிறோம், ப்ளஸ் 3 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 3ஓட 5 கூட்டினோம்னா 8. அப்போ 0 அல்லது 8 இந்த 753க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி போர்டு. ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ இந்த 753க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 960. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராலையுமே நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிருக்கு. ஏ போர்டு இன்னும் வரல. அடுத்தடுத்ததாக கவனிங்க நண்பா. சேம் ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 960 இதில் நம்மளுக்கு தேவை 96. இதோட 0 கூட்ட போகிறோம், ப்ளஸ் 0 and 0. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 0 கூட்டினோம்னா 9, இங்கே 6ஓட 0 கூட்டினோம்னா 6. 9 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 960க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி போர்டு. 9 அல்லது 6. இப்போ இந்த 960க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 922. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதை விட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும்.
ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. 9-6க்கு வந்து நம்மளுக்கு வந்து 9 ஏ போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 9-2-2க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்மளுக்கு தேவை 9-2 இதோட ப்ளஸ் இந்த 2. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா 4. 1 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 9-2-2க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி போர்டு. ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ இந்த 9-2-2க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4-2-4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு சி நண்பா. ஸோ 2 போர்டுலையுமே நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்கு. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ அண்டு சி நண்பா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா 2 போர்டுமே நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5 ட்ராவுக்கு மேலே பார்த்துட்டோம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு இருந்தாலும் ஏ போர்டும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக வந்திருக்கு நண்பா. அதனால தான் இதை நான் ஏ போர்டுக்குன்னு கொண்டு வந்திருக்கிறேன். வேணுன்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 4-4க்கு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 4-2. இதோட நம்ம +4 and 4 சி போர்டில் இருக்கிற நம்பர். இப்போ இதை கூட்டிடலாம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட இந்த எக்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபார்மேட் படி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. 4ஓட 4 கூட்டினோம்னா 8, இங்கே 2ஓட 4 கூட்டினோம்னா 6. அப்போ 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 4-4க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி போர்டு. ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 4-4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4-5-8. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசிக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த 4-5-8 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட் நண்பா. அதாவது போன புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதன்கிழமைக்கு இதில் தான் நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 4-5 இதோட 8 கூட்ட போகிறோம். +8 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, இங்கே 8ஓட 5 கூட்டினோம்னா 3. 2-3 வந்திருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். இந்த ட்ராவுடைய நம்பரும் நம்மளுக்கு 2-3 தான். நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங்கும் 2-3 தான். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 3. 2 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை லக் இருந்துச்சுன்னா இதிலேருந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் பெய்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால 2-2, 3-3, 2-3, 3-2 இதுதான் இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் நண்பா. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எல்லாமே சி போர்டாக இருக்குது, அப்புறம் எப்படி ஏ போர்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு டவுட் வரும். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும்போது நம்ம வந்து அதை மாற்றி நம்ம கெஸ்ஸிங் படி கொடுப்போம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். 2 அல்லது 3 உங்களுக்கான ஏ போர்டு சான்ஸாக இல்லைன்னு தெரிஞ்சுன்னா வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் படி ஏ போர்டுக்கு 2 அல்லது 3 கிடச்சிருக்கு. வேணும்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிப்பலாட்டுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. எல்லாமே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 22/10/2025 தனலட்சுமி DL 2-3க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.